டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ஜென்ரல் மேத்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து கொஸ்டினை பாருங்கள். ஸோ வந்து என்னென்னா 5 சென்டிமீட்டர் பக்கால உள்ள ஒரே மாதிரியான 2 கனச்சதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பளவை காண்க அப்படின்றதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா வந்து கனச்சதுரம்ன்ற போது இந்த கியூபிக் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இதனோட பக்க அளவு வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து அப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா ஸோ வந்து இப்போ இதனோட எல்லா பக்கங்களும் வந்து பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ வந்து நீளம், அகலம், உயரம் எல்லாமே வந்து 5 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ வந்து இது இதில் மொத்தம் வந்து எத்தனை சதுரம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 சதுரம் இருக்கும். ஸோ அதாவது மேல் பக்கம், அடிப்பக்கம், அதேமாதிரி வந்து இந்த முன்பக்கம், பின்பக்கம், அதேமாதிரி வந்து இந்த 2 பக்கம் ஓட்டம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 பக்கம் இருக்கும். ஸோ வந்து ஒரு பக்கத்தோட பரப்பளவு வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து சதுரத்தின் பரப்பளவு வந்து a ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து a = 5 அப்படின்னா ஸோ 5 ஸ்கொயர் வந்து பார்த்தா வந்து 25. ஸோ மொத்தம் 6 இருக்குது. ஸோ அப்போ 6 × 25. ஸோ 6 × 25 ஸோ வந்து 150 அப்படின்னு வருது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா வந்து 2 கனச்சதுரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா மொத்தமாக நீங்கள் வந்து 2 கனச்சதுரம் இதே மாதிரி வந்து இன்னொரு கனச்சதுரம் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ இந்த 2 கனச்சதுரத்தோட பரப்பளவு நம்ம ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஸோ வந்து 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து ஒரு கனச்சதுரத்தோட பரப்பளவு. ஸோ 2 போது 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதில் நம்ம வந்து 2 பரப்பு, இப்போ இந்த பரப்பையும் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம இணைக்கும் போது ஸோ இந்த 2 பரப்பளவு வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா வந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பக்கத்தோட பரப்பளவு 25 போது 50 வந்து 300 நம்ம 50 கழிச்சிட்டா ஸோ 250 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஆனால் இதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை இப்படியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதே சமயத்தில் வந்து ஒரு செவ்வகம் உருவாகுது. 5 சென்டிமீட்டர் இருக்கிற பக்கத்தோட அளவு வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும்போது 2 கனச்சதுரம் இருக்கும்போது 10 சென்டிமீட்டர் உருவாகும். ஸோ இப்படியும் போடலாம் 10 சென்டிமீட்டர். ஸோ வந்து அதே மாதிரி வந்து அப்போ 10 சென்டிமீட்டர் இருக்கிற பக்கம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கம் இருக்கும். அதாவது வந்து மேலே கீழ் பக்கம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன் பக்கம், பின் பக்கம், இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ இதனோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகத்தோட நீளம் உங்களுக்கு தெரியும். செவ்வகத்தோட ஒரு பக்கத்தோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நீளம் × அகலம்னு சொல்லுவோம். அதாவது வந்து 10 × 5. ஸோ வந்து 5 நீங்கள் 10 போடும்போது உங்களுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். இது மாதிரி எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ அதாவது என்னன்னா 10 × 5 அது மாதிரி வந்து பரப்பளவு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கம் இருக்கும். அதே மாதிரி வந்து 5 × 5. ஸோ இந்த 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 தான் இருக்கும். ஸோ அது வந்து 5 × 5 அதாவது 5 ஸ்கொயர் அது வந்து 25. ஸோ அது மாதிரி வந்து 2 பக்கம் இருக்குது. ஸோ மொத்தம் இந்த 50 இருக்கிறது வந்து 4 இருக்குது. ஸோ அது வந்து 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 பக்கங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து 5 × 5 தான். ஸோ அப்போ 25. ஸோ மொத்தம் வந்து 50. ஸோ வந்து டோட்டலாக வந்து பார்க்கும்போது 250. ஸோ இது மாதிரி வந்து நம்ம போடலாம். ஸோ வந்து இது மாதிரி இப்போலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.